ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஏறக்குறைய 45 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இந்த சந்திப்பு திட்டமிட்டதை விட முன்கூட்டியே நடந்திருக்கு. என்ன நேர மாற்றத்திற்கான பின்னணி என்ன? எதை பற்றி ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் முக்கியமான விஷயம் வந்து தமிழகத்தில் பாஜக வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கணுன்ற வியூகத்தை வழிவகுத்து இருக்கிறாங்க. அதிமுகவை உள்ளே சேர்ப்பது என்பது பாஜகவினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால் அதிமுக இதுவரை அதிலிருந்து ஒரு நிலைப்பாட்டையும் கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகிறார்கள். டெல்லி சென்று விட்டு வந்த பொழுது கூட அமித்ஷா அவர்கள் சொன்னது ஆமாம் அதிமுகவுடன் பேசுகிறோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதிமுக அது பற்றி எந்த ஒரு இடத்திலும் யாரும் வாய் திறக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அமித்ஷாவின் வருகை. அதில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை இறுக்கி பிடித்துக் கொள்வது, கூடுதலாக வரக்கூடியவர்களை சேர்த்துக் கொள்வது, அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்குவதோ இல்லை அவர்கள் பலம் வாய்ந்த இடங்களை எப்படி சமாளிப்பதோ என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை அதிமுக வந்தால் அதிமுக தான் அதற்கு தலைமையாக தமிழகத்தில் இருக்கும். தேசிய ஜனநாயக அதிமுக இருந்தாலும் தமிழக தேர்தலை பொறுத்தவரை, தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பேச இருக்காங்க. போன தடவை எலெக்ஷன்ல 20 சீட்டு தான் பாஜக அதிமுக ஒதுக்குச்சு. இந்த தடவை அந்த சீட்டுல ஒருவேளை கூட்டணிக்கு வந்தா அந்த சீட்டு பத்தியும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு 12 மணிக்கு நடைபெறும்ன்றாங்க. அதுவும் தள்ளி போயிருக்கு அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் காரணத்தினால. ஏன்னா சேலஞ்சிங் ஆஃப் டிஎம்கே அப்படின்ற ஒரு அஜெண்டாவை, ஒரு நரேட்டிவை இங்க செட் பண்ண நினைக்கிறாங்க பாஜக. அதை எப்படி எதிர்கொள்வது, இல்லை திமுகவுக்கு எதிரான விஷயங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுவது என்பது குறித்தும் பேசுவதற்கு மிக முக்கியமாக பாஜகவின் மாநில தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 2 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அந்த வேட்புமனுவில் யார் யாரெல்லாம் கொடுக்க போறாங்கன்றதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல ஒரு கருத்தை குருமூர்த்தியிடம் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமாக முன்னாள் மாநில தலைவரும் தற்போதைய மத்திய இணையமைச்சருமான எல்முருகன் அமித்ஷாவோட குருமூர்த்தியை சந்திச்சிட்டு இருக்காரு. இப்போது இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் அந்த மீட்டிங்ல இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். என்ன பேசுறாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா 4-5 பேர் மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அறை, க்ளோஸ் டோர் மீட்டிங்கா இருக்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும், இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்ன்ற மட்டத்தில் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர இதுதான் பேசுறாங்க அப்படின்றது ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. இதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறது. இது பற்றி தான் பேச வேண்டும். தமிழகத்தில் அமித்ஷா வருகிறார், ஒரு தேர்தலுக்கான வியூகத்தை ஓராண்டுக்கு முன்பாகவே எடுக்கிறார் என்பதால் 1 மணி நேரம் ஆகி இருக்கிறது இப்பொழுது வரை அவர் குருமூர்த்தி இல்லத்துக்கு சென்று. ஈவினிங் 4 to 4:30 மணிக்கு மேல புறப்பட்டு 5லிருந்து 6 வரையும் தான் அந்த பிளான் இருந்தது. ஆனால் அது முன்கூட்டியே இப்போ ஒரு 11:30 மணிக்கு போனவர் மணி 12:30 ஆக போகுது. 1 மணி நேரமா அதை பேசிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு சந்திப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி, துக்ளக் ஆசிரியராக இருக்கக்கூடிய குருமூர்த்தியிடம் அமித்ஷா இதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக இருக்கு. தகவல் சுபாஷ், நீங்க என்டிஏ மூமெண்ட்ஸை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க. இதில் அமித்ஷாவுடைய வருகை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்த ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு திட்டமிட்டபடி அந்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை. இதுக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் மிகப்பெரிய சவால் இருக்குது. அன்புமணிக்கு பதவி மாற்றம், இன்னொன்று டிடிவி தினகரனுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனை அப்படின்ற நிறைய சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த பயணம் அப்படின்றது எதிர்பார்த்த மாதிரி அமையாமல் போயிடுச்சு அமித்ஷாவுக்கு. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையே, தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வரக்கூடிய வருகையே ஒரு நாளைக்கு முன்பு தான் உறுதியானது. ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்த பிளான்ஸ் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு போயிட்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுறது, மத்திய அரசுடைய பல்வேறு விஷயங்களை எடுத்து பேசுவது, உள்துறை அமைச்சர் சார்ந்த விஷயங்களை எடுத்து பேசுவது என்பதெல்லாம் இருந்தது. அவரோட திட்டமே ஒரு நாளைக்கு முன்பாக அமைஞ்சதுனால ஒரு கோஆர்டினேஷனாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது வேணா பார்க்கலாமோலே. இது ஒண்ணுமே நடக்கலை அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. சில விஷயங்கள் திரைமறைவில் நடப்பது மேடை ஏறும் பொழுதுதான் தெரியுன்றது ஒரு கூற்று இருக்கு. அப்படி இங்கேயும் செய்தியாளர் சந்திப்புல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன்ல நம்ம காலையிலே அதை பிரேக் பண்ணோம். நம்ம ரிப்போர்ட்டரும் பிரேக் பண்ணாரு வேல்முருகன் அவர்கள். அது டிஸ்பிளேல பார்த்தோம். அந்த 7 சேர் போட்டிருக்காங்க. அந்த சேர்ல யார் யார் உட்கார போறாங்கன்றதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிச்சயமா அதுல ஒரு சேர் அமித்ஷா, ஒரு சேர் எல்முருகன், ஒரு சேர் அண்ணாமலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஞ்சி இருக்கக்கூடிய சேர்களில் நிரப்ப போவர்கள் யார்? நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் இன்று மாலையே இன்றுக்குள்ள அவர்
டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்ன்ற அப்போலோ அறிக்கை இருக்கு. பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக அந்த கட்சிக்கு இருக்கு. ஆனால் கூட்டணிக்கு பொறுத்தவரை இதுவரை அவங்க கூட்டணி இல்லை அப்படின்றத எங்கேயும் சொல்லலை. ஏன்னா அண்மையில் கூட நடந்த இஃப்தார் விரும்பில் பாரதிய ஜனதா கட்சி நடந்த இஃப்தார் விரும்பில் அவங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு கலந்து கொண்டாரு. ஆகையால் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்க சந்திப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது மட்டும்தான் இப்ப கேள்வியாக இருக்கு. ஏன்னா இதுவரை அவங்க அமித்ஷா இவங்களெல்லாம் சந்திக்க போறாருன்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் கொடுக்கல. எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமாக அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்புன்றது திமுக அரசை தாக்கி இருக்கக்கூடும் என்பதுதான் நமக்கு தகவலா இருக்கு. என்டிஏ அலையன்ஸ் ஒரு ஃபார்மேஷனுக்குள்ள ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மீண்டும் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே அது இப்பவே தொடங்கிடணும் அப்படின்ற ஒரு முனைப்புல தான் அமித்ஷாவினுடைய இந்த பயணம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த பயணத்தினுடைய விரிவாக்கம் அடுத்தடுத்த மாதங்களிலேயே அவர் தமிழக வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு பாஜகவினரே சொல்றாங்க. ஒரு திட்டமிடலுடன் அமித்ஷா தமிழகத்தில் களமிறங்கி இருக்கிறார் இந்த தேர்தல் வியூகத்திற்காக.